Praise the Lord, children. Jesus loves all daily Bible ஸ்கூலுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன் children. இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோமா? எல்லாம் முழங்கால் படியிட்டு கைகளை கூப்பி கண்களை மூடுங்க. ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஜீசஸ் லவ்ஸ் ஆல் டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் பெற்றோர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் வீட்டில் இருக்கிற முதியோர்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தை கேட்ப அவர்கள் வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் ரட்சிப்பு உண்டாகட்டும். பிள்ளைகள் நன்றாக படிக்க ஞானத்தை தாங்க ராஜா. பிள்ளைகள் கிளாஸிலே முதல் மதிப்பெண் எடுக்க உதவி செய்யுங்க. பிள்ளைகளை ரத்தத்திலே வேறெடுத்து காத்துக் கொள்ளுங்க. எல்லா தீமைக்கும் திகிலுக்கும் பிள்ளைகளை விலக்கி காத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகள் வாழாகாமல் தலையாகவும் கீழாகாமல் மேலாகவும் ஆசீர்வதிங்கப்பா. உங்க கருத்துல பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லிக் கொடுக்கிற வேத புஸ்தகத்திலே தியானிக்கிற காரியங்கள் பிள்ளைகள் மனதிலே புரிய ஆவியானவரே உதவி செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமென். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேலை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவி. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேலை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியே அன்பினையே கண்ட விரைந்தோடி வந்தேன். கல்வாரியே அன்பினையே கண்ட விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆண்டவரே, எங்களுக்காக உங்களுடைய திரு ரத்தம் சிந்தியீரப்பா. அந்த கேடு அடைந்தீர், பார்க்கத்தகாத ரூபமானீர். எதற்காக ஆண்டவரே? நாங்கள் சுகபலன் ஆரோக்கியத்தினாலே பாரு ஏதும் நான் செய்திட இயலேன். சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்து உமக்காயிருத்தீ. நீரன்றி என்னாலே பாரு ஏதும் நான் செய்திட இயலேன். சேர்ப்பீரே வழுவாது என்னை காத்து உமக்காய் நிறுத்தி. கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆண்டவரே, கழுவும் திரு ரத்தத்தாலே கழுவுங்க ராஜா. கரை நீங்க இருதயத்தை. ஹல்லேலூயா. சுயமென்னில் சாம்பலாய் மாறடும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வருகை கரைத்திரை அற்ற பிள்ளைகளாய் நிற்க எங்களை கழுவி சுத்திகரியும் ராஜா. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்த ஆவியை அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்குவி. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்த ஆவியை அனல் மூட்டும்.
கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேலை. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேலை. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். மத்தேயு 10ஆம் அதிகாரம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன: முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபுதேயாவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான். 3ஆம் வசனம். பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பியாவின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமம் உள்ள லெபேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியோத்து என்பவர்களே. வசனம் 5. இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும். 6ஆம் வசனம். காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு போங்கள். 7ஆம் வசனம். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். 8ஆம் வசனம். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். 9ஆம் வசனம். உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது. 10ஆம் வசனம். வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாயிருக்கிறான். 11ஆம் வசனம். எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது அதிலே பாத்திரமானவன் யாரென்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவரிடத்தில் தங்கி இருங்கள். 12ஆம் வசனம். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அதை வாழ்த்துங்கள். 13ஆம் வசனம். அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. 14ஆம் வசனம். எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். 15ஆம் வசனம். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் குமாரா நாட்டிற்கு நேரிடுவது லெகுவா இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 16ஆம் வசனம். ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றலுமாயிருங்கள். 17ஆம் வசனம். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கத்துக்கு ஒப்பு கொடுத்து
தங்கள் ஜப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். 18ஆம் வசனம். அவர்களுக்கும் புற ஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். 19ஆம் வசனம். அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். 20ஆம் வசனம். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிடத்திலிருந்து பேசுகிறவர். 21ஆம் வசனம். சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். 22ஆம் வசனம். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். 23ஆம் வசனம். ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்துக்கு ஓடிப்போங்கள். மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 24ஆம் வசனம். ஷீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. 25ஆம் வசனம். ஷீஷன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும். வீட்டு எஜமானையே பெயல்செபூல் என்று சொன்னார்கள், ஆனால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? 26ஆம் வசனம். அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. 27ஆம் வசனம். நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகள் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். 28ஆம் வசனம். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். 29ஆம் வசனம். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. 30ஆம் வசனம். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. 31ஆம் வசனம். ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். 32ஆம் வசனம். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். 33ஆம் வசனம். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். 34ஆம் வசனம். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். 35ஆம் வசனம். எப்படி எனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். 36ஆம் வசனம். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. 37ஆம் வசனம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. 38ஆம் வசனம். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. 39ஆம் வசனம். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போகிறான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். 40ஆம் வசனம். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். 41ஆம் வசனம். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். 42ஆம் வசனம். ஷீஷன் எனும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியாரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமேன். அல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், மத்தேயு 10ஆம் அதிகாரம் முழுதும் படித்து கேட்டீங்க இல்லையா?
இப்பவும் கூட ஏசப்பா நம்ம கூட என்ன பேசுகிறாருன்னா, மத்தேயு 10:32 மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். அதாவது ஏசப்பா சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா ஆன்ட்டி? இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, நீங்கள் 2 பேரும் நடந்து போயிட்டே கிரவுண்டில் நடந்து போயிட்டே இருக்கும்பொழுது ஒரு 2 பென்னு இங்கு பென் வந்து கிடைக்குது. உடனே வந்து உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, வாடி இந்த பென்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த 2 பெண்ணையும் கையில் வச்சுக்கிட்டு ஒரு பெண்ணை உங்கள் கையில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். உடனே நீங்கள் அந்த பெண்ணை வாங்கிக்கிறீங்களா, இல்லை அந்த பெண்ணை வாங்காமல் இல்லை இந்த பெண்ணை நம்ம மிஸ்ஸுக்கிட்ட போய் கொடுத்துருவோம், ஏசப்பா சொல்லியிருக்காரு அடுத்தவங்க பொருளை இச்சிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால இந்த பொருள் எனக்கு வேணாம், ஏசப்பாவுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? எப்படி நீங்கள் அறிக்கை பண்ணுறீங்க? மனுஷர் முன்பாக ஏசப்பா நாமத்தை நீங்கள் அறிக்கை பண்ணுறத ஏசப்பா என்ன பண்ணுவார்? கேட்டு பரலோகத்தில் இருக்கிற பிதா முன்பாக உங்களை அறிக்கை பண்ணுவார். என் மக வந்து அந்த பெண்ணை கூட அவள் எடுத்துக்காம ஏசப்பாவுக்கு இது பிரியம் இல்லைன்னு சொன்னா அப்படின்னு ஏசப்பா என்ன பண்ணுவார்? உங்கள் நாமத்தை வந்து பெருமைப்படுத்தி பிதா முன்பாக பேசுவார். இதே நீங்கள் அந்த பொருளை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏசப்பா கஷ்டப்படுவார். எப்படி பிதா முன்பாக அவர் பேசுவார்? உங்களை பற்றி சொல்லுவார். உங்களை பற்றி சொல்கிறதுக்கு அவர் வெட்கப்படணுமா இல்லை சந்தோஷப்படணுமா? சில்ட்ரன்ஸ், இப்போ ஒரு அதிகாரம் முழுசாக நம்ம படிச்சிட்டோமா? இப்போ ஆன்ட்டி வந்து உங்களுக்கு நோட்டில் எழுதுனதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன். நீங்கள் படத்தில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? நீங்களும் ஆன்ட்டி மாதிரியே ஒரு நோட்டு எடுத்து அழகாக எழுதி வச்சுக்கோங்க. சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் டேஷ் பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். ஆ காகத்தை, ஆ குருவிகளை, ஈ புறாவை. சரியான விடைய ஆன்ட்டிக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். உங்களுக்கு ஏதாவது ஜப குறிப்பு இருந்ததுன்னா ஆன்ட்டிக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.